ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரியில் உள்ள மண்டே மார்னிங் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இது எழுதுனது யார் அப்படின்னா ஆர்கே நாராயண். இந்த ஸ்டோரி ஒரு ஃபிக்ஷனலான ஸ்டோரி. இதோட செட்டிங் வந்து ஒரு ஃபிக்ஷனலான பிளேஸ் தான். அந்த பிளேஸோட நேம் என்ன அப்படின்னா மால்குடி. இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னா 1935. இந்த மண்டே மார்னிங் அப்படிங்கிற சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா சுவாமிநாதன், அதாவது நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட். அவங்கள வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லுமே சுவாமி அப்படின்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. தென் வேதநாயகம், சுவாமியோட கிளாஸ் டீச்சர், இவங்க தான் மேக்ஸ் எடுப்பாங்க. தென் பிள்ளை, இவங்க வந்து சுவாமியோட ஹிஸ்ட்ரி டீச்சர். தென் மிஸ்டர் எபனைசர், இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சர். தென் சோமு, மணி, சங்கர், சாமுவேல், இவங்க எல்லாருமே வந்து சுவாமியோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது இந்த சாப்டரோட சம்மரி பார்த்துடலாம். சுவாமி அப்படிங்கிறவன் வந்து ஒரு சின்ன பையன். சுவாமி வந்து ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஸ்கூல் போகிறதுக்கே பிடிக்காது. பட் ஸ்கூல் போகாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து ஸ்கூலுக்கு விருப்பமே இல்லாமல் அப்படின்னு தான் போவாங்க. இந்த சாப்டர் வந்து எப்படி பிகின் ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் மண்டே மார்னிங் வந்து சுவாமி அவங்களோட பெட்டில் இருந்து எந்திக்கிறான். எந்திரிச்சிட்டு அவனுக்கு மைண்டு ஃபுல்லாக அவங்களோட ஹெட் மாஸ்டர் பற்றி தான் தாட் இருந்துகிட்டே இருக்குது. இவன் வந்து நினைக்கிறான், ஐயோ நம்ம வந்து ஹோம்ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். அப்போது நம்ம எப்படியாச்சும் முடிச்சிடணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவசரமாக அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து போகிறான். போயிட்டு அவனோட ஹோம்ஒர்க்கை எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிக்கிறான். பட் ப்ராப்பராக எந்த ஹோம்ஒர்க்கையுமே வந்து முடிக்கலை. ஆனாலும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிடுறான். ஸ்கூலுக்கு போயிட்டு இவனோட பழக்கம் எப்படின்னா, போன உடனே விண்டோ சீட்டில் வந்து இடத்த பிடிச்சி உட்காந்துருவான். இவனுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, விண்டோ சீட்டில் வந்து உட்காந்துட்டு வெளியே வந்து இவனை விட சின்ன பசங்க எல்லாரும் ப்ளே கிரவுண்டில் விளையாடுவாங்க இல்லையா, அதை வந்து இவன் பார்த்துட்டே இருப்பான். அவங்க வந்து தடு மாதிரி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து சிரித்து அப்படி வந்து ஃபன் பண்ணணும். அதுதான் இவனுக்கு வந்து பிடிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவன் வந்து ஸ்கூலுக்கு ஆர்வமாக போகிறதே. இந்த மாதிரி தான் சுவாமியோட லைஃப் வந்து போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் யாரை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேதநாயகம் அப்படிங்கிற ஒருத்தங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க தான் சுவாமியோட கிளாஸ் டீச்சர். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சுவாமிக்கு மேக்ஸ் எடுக்கிறாங்க. சுவாமியை வந்து எப்போவுமே இந்த வேதநாயகம் அப்படிங்கிறவங்க வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, கிள்ளி விடுவாங்க. ஏன் அப்படின்னா, சுவாமி வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை வந்து ப்ராப்பராக முடிக்கவே மாட்டான். ஸோ திட்டிகிட்டே இருப்பாங்க. அவன் ஸ்கூலுக்கு போன அந்த இதில் ஃபஸ்ட் ஸ்டாரே இவங்க தான் வராங்க. சுவாமி வந்து நல்லா திட்டு வாங்குறான். நெக்ஸ்ட் ஸ்டார் யார் வராங்க அப்படின்னா டி பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தங்க வராங்க. இவங்க யார் அப்படின்னா சுவாமியோட ஹிஸ்ட்ரி டீச்சர். சுவாமிக்கு வந்து இவங்களை ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதே ஸ்டோரி தானே இருக்கும். ஸோ அவங்க வந்து ஸ்டோரியாக சொல்லுவாங்க. அதெல்லாம் சுவாமி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக வந்து கேட்டுட்ருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த சார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கைண்டாக நடந்துப்பாங்க. ஸோ சுவாமிக்கு மட்டும் இல்லாமல் சுவாமியோட கிளாஸ்மேட்டுக்கும் இருக்கட்டும், அந்த ஸ்கூலில் படிக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த ஹிஸ்ட்ரி டீச்சரை வந்து ரொம்பவே பிடிக்கும். மிஸ்டர் எபனைசர் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சர். இவங்களை யாருக்குமே பிடிக்காது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து கிறிஸ்டியன், ஆனால் இவங்களுக்கு மற்ற ரிலீஜனை பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற ரிலீஜனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அதிகமாக ஸ்டோரிஸ் வந்து சொல்லுவாங்க. சுவாமியோட காது பிடிச்சி திருகி விடுவாங்க. சுவாமிக்கு வந்து கிறிஸ்டியன் ஸ்டோரிஸ்லாம் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் வந்து ஆர்வமாக கேட்டுட்ருப்பான். பட் இருந்தாலும் சுவாமியை பனிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற ரிலீஜியன் பற்றி தப்பான கதைகளை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகளை மிஸ்டர் எபனைசர் அப்படிங்கிற சார் வந்து பார்த்துட்ருப்பாங்க. சுவாமி வந்து ஸ்கூலில் நடந்தது எல்லாத்தையும் வீட்டில் போய்ட்டு அவங்க டேடிகிட்ட வந்து சொல்லுவான். அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சார் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தங்க டீச்சராக ஒர்க் பண்ண வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து எந்தவித ரிலீஜியன், காஸ்ட், கலர் இந்த மாதிரி எந்தவித பாகுபாடுமே பார்க்கக்கூடாது. அப்படி ஒருத்தங்க பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டீச்சராக இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற சுவாமியோட அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எப்படி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எபனேசருக்கு வந்து அகெயின்ஸ்டாக ஒரு லெட்டர் எழுதி சுவாமிகிட்ட வந்து கொடுத்து விடுவாங்க. இதை போயிட்டு நீ ஹெட் மாஸ்டர்கிட்ட நாளைக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சுவாமி வந்து அடுத்த நாள் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு வருவான். வந்துட்டு அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட வந்து கொடுத்து
கொடுத்துருவான். கொடுத்துட்டு ஹெட் மாஸ்டரோட ரூமில் இருந்து வெளியே வரும் பொழுது சுவாமி வந்து ரொம்பவே ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுவான். எதுக்காக அப்படின்னா அவன் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து சாதித்த மாதிரி அவனுக்கு இருக்கும். சுவாமியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இப்போ சோமு வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு. தென் மணின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான். அவன் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருப்பான். பட் அவனை எல்லாருமே வந்து மைட்டி குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சங்கர் வந்து அவங்களோட கிளாஸ்லேயே ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பாய். இவங்க எல்லாருமே வந்து இப்படி ஒரு வேலையை வந்து செஞ்சுருக்கானே சுவாமி, அவன் எவ்வளோக்குள்ளே இப்படி போல்டாக போயிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்டையே அந்த லெட்டரை கொடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. சாமுவேல் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து கிறிஸ்டியன். அவன் கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால எபனேசர் செய்கிற எதுவுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகாது. பட் சாமுவேலை தவிர மற்ற எல்லாருமே சுவாமியை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சுவாமி வந்து அந்த லெட்டரை ஹெச்எம்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கிறான் இல்லையா, அன்னைக்கு ஈவினிங்கே ஹெட் மாஸ்டர் வந்து சுவாமியை வந்து ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விடுவாங்க. சுவாமி வந்து அங்கே பொறுமையாக போவான். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து அந்த எபனேசருங்கிற சார் வந்து நின்றுட்டுருப்பாங்க. சுவாமிக்கு வந்து என்ன ஆகும், ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா சார் வந்து எபனேசர் சார்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரிலையே, ஹெட் மாஸ்டர் நம்ம கொடுத்த லெட்டரை பற்றி எபனேசர் சார்கிட்ட எதுவும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எபனேசர் சார் நம்மளோட காது பிரித்து திருகுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பயத்தோடையே அந்த ரூம்குள்ளே வந்து சுவாமி வந்து போனதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் வந்து சுவாமிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் வந்து உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நீ எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் போய் அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. நீ வந்து வீட்டுக்கு போய் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொன்ன அப்படின்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்போம். டைரெக்டாக நீ போயிட்டு வீட்டில் சொன்ன அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சுவாமிகிட்ட சொல்கிறாங்க. எபனேசரையும் திட்டுறாங்க. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மாரல் ஆக்டிவிட்டீஸை வந்து டீச் பண்ணக்கூடிய ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுறீங்க. ஸ்பிரிச்சுவல் டீச்சர் தான், அதுக்காக ஒரு ரிலீஜியனை மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் மற்ற ரிலீஜியன்ஸை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்து பேசக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சின்ன பசங்க, அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு தாட்டை வந்து பில்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் வந்து எபனேசர் சாரை வந்து திட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே சுவாமிக்கு வந்து ஹாப்பி ஆகிடுது. அப்படியே சிரிச்சுட்டே சுவாமி வந்து ஹெட் மாஸ்டர் ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. இந்த மாதிரி தான் இந்த சாப்டர் எண்ட் ஆகுது. தட்ஸ் ஆல் அபவுட் மண்டே மார்னிங். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.